பிரைஸ் தி லார்ட். நாம் உட்கொள்ளும் மது நம்மை தீட்டுப்படுத்துமா என்று போன பதிவில் கேட்டிருந்தோம். கட்டாயம் மது நம்மை தீட்டுப்படுத்தும். நம் உடலுக்கு கேடான உணவுகள் எவையவை என்று எல்லாவற்றையும் பழைய ஏற்பாட்டில் நம் ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். இவற்றுடன் மது மற்றும் விஷம் இவை கேடானது. கூடாதது எல்லாம் உடலுக்கும் உயிருக்கும் கேடு விளைவிப்பது. இவற்றில் உடலுக்கு கேடான மது தீட்டாக மாறுவது எப்போது என்றால், மது அருந்தும் மனிதரின் மனத்தில் உள்ள கூடாத இச்சை, ஆபாச வார்த்தைகள், அசிங்கமான எண்ணங்கள் இவை நிறைந்திருக்கும் மனிதன் மது அருந்தும் போது கேடான மது தன்னையும் தீட்டாக்கி அருந்தும் மனிதனையும் தீட்டாக்குகிறது. இவை அனைத்தையும் வெளிக்கொணர்கிறது. ஒரு நிறைகுடத்தில் பால் இருந்தால் அது தழும்பும் போது பால் சிந்துகிறது. குடத்தில் கழிவு நீர் இருந்தால், லூக்கா 6:45 இறைவசனத்தில் ஆண்டவர் கூறுகிறார், நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்துக் கொடுப்பர், தீயவரோ தீயது நின்று தீயதவற்றை எடுத்துக் கொடுப்பர். உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும். ஆமீன்.